லேண்டா பார்த்தமா புடிக்குதா புடிக்கலான்னு சொல்லின்னு போய்கினே இருக்கணும். இது பெரிய இடத்து மேட்ரு. அனாவசியமான கேள்வியெல்லாம் கேட்கவே கூடாது. அப்படி என்ன பெரிய இடம்னு நானும் பார்க்கணுமே. எப்படி இங்க பிளாட் போட்டீங்க? யார் உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்தது? பாருடா, ஏதோ பொம்பளை ஆச்சன் மரியாதை ஊத்து பேசுறோம். அந்த மரியாதை காப்பாத்திட்டு அப்படியே போயிடு. தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காத. அது உனக்கு நல்லது இல்ல. யார் யா நீ? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டியா? நான் இந்த ஏரியாவோட தாசில்தார். என் பார்வைக்கு வராம இங்க பிளாட் போட்டிருக்கீங்க. யார் இதை செஞ்சாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? தாசில்தார் இல்ல, கலெக்டராவே இருந்தாலும் நாங்க சொல்ல முடியாது. பேசாம போங்க மேடம். லேடிஸா இருக்கீங்களான்னு பாக்குறேன். ஓவரா பேசினா உங்களுக்கு நல்லது இல்ல. நான் லேடி தான். நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர். உங்க ஓனர் யாருன்னு சொல்லுனா அப்புறம் நான் சொல்ல வைப்பேன். என் அதிகாரம் என்னன்னு நான் காட்டவா? இது பாருங்க, இந்த மாதிரி அப்ரூவல் இல்லாத லேண்ட பப்ளிக்கு விக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன். உங்க ஓனர் உடனே என்கிட்ட பேசணும். சரிங்க மேடம், ஐயா கிட்ட பேசுறேன். அவங்கள்ட்ட நீங்களே பேசிக்கோங்க. 10 நிமிஷம் டைம். சீக்கிரம் வர சொல்லுங்க. அப்புறம் உங்க இஷ்டம் மேடம். அண்ணா, ஏதோ தாசில்தாரா, பேர் சத்யாவா, பயங்கரமா சீனா போடுறாங்க. நீங்க வரலன்னா அதிகாரிகளை கூட்டிட்டு வந்து ஏரியாக்கு சீல் வச்சிருவாங்க. என்னண்ணா பண்றது? சரிங்கண்ணா, சரிங்கண்ணா, சொல்லிடுறேண்ணே. மேடம் 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாரு. சரி, வந்துடுறேன். வரட்டும், நான் பாக்குறேன். மேடம், உங்க நல்லதுதான் சொல்றேன். பெரிய பெரிய ஆம்பளை ஆபீசருங்க எங்க அண்ணன் கிட்ட மோதி ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க. சாதாரண தாசில்தாரு, அதுவும் லேடிஸ். இதுக்கு மேல வளர்த்தாம விடுறதா நல்லது. எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க உங்க வேலையை பாருங்க, போங்க. என்னமோ சிங்கம் புலி நிக்கின்னு சொன்ன, இங்க குருவி நிக்கி. இவங்க தானே? யார் நீங்க? இந்த இடத்துல பிளாட் போடுறதுக்கு உங்களுக்கு யார் அப்ரூவல் கொடுத்தது? மரியாதையா இந்த பிளாட் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுங்க. முறைப்படியான அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பிளாட் போடுங்க. சிஎம்டி அப்ரூவல் இல்லாம நீங்க பிளாட் போடுறதுக்கு நான் விட மாட்டேன். ஷபா மேடம், பார்க்க பச்சை புள்ள மாதிரி தெரியுறீங்க. இம்முடுகான பொடுசுங்கிட்டலாம் நான் தகராறு வச்சுக்கிறது இல்ல. வந்தீங்க, பார்த்தீங்க, தப்பா பேசுனீங்க, அதெல்லாம் நான் தப்பா நினைச்சிக்க மாட்டேன். நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்குறேன். ஏலே மேடம் இப்ப போயிருவாங்க, நீங்க பாட்டுக்கு உங்க சோழிய பாருங்களேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. தெரிய வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. நான் தாசில்தார். காலி பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு உங்களை கேட்கல. நான் போட்டது ஆர்டர். அவுட், அவ்வளவுதான். மேடம், பச்சை பிள்ளை தான் விவரம் தெரியாம பேசும். படிச்சவங்களும் விவரம்லாம் பேசுதில்ல. நீங்க யாருகிட்ட மோதணும்னு ஒரு லிமிட் இருக்கு. உங்க உதாரணம் அங்க போய் காட்டுங்க. நான் நீங்க நினைச்சதெல்லாம் விட பெரிய இடம். எசகு பெசகா காலை விட்டு எச்சம் சொச்சம் இல்லாம போயிடாதீங்க மேடம். போங்க மேடம். என்ன பயமுறுத்துறியா? நான் யாருன்னு தெரியாம நீ பேசுறேன்னு நினைக்கிறேன். பேரு சத்யபிரியா, இந்த தாலுகா தாசில்தாரு. உங்க ஐயா பேரு சுந்தரம். பொள்ளாச்சி பக்கத்துல பூங்குடிங்கிற கிராமத்துல இருந்து பஞ்சம் பொழைக்க சென்னைக்கு வந்தீங்க. வந்த இடத்துல அப்படி இப்படி அல்லாடி பிரகாஷ்ங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ ஒரே ஆபீஸ்ல நீங்க தாசில்தாரு, உங்க வீட்டுக்காரு கிளர்க்கு. போதுமா? இது பத்தாதுன்னா இன்னும் சொல்லுதேன். நீங்க ஆரையா வேலைக்கு சேர்ந்து மினிஸ்டரை எதிர்த்து மணல் மாபியாவை எதிர்த்து பல ஜிக்ஸாக் வேலையெல்லாம் செஞ்சு ப்ரொமோஷன்ல தாசில்தாரா வந்திருக்கீங்க. இப்ப கூட பதவியை ராஜினாமா செய்யறேன்னு ஒரு டிராமா போட்டீங்க. கலெக்டரே உங்க வீடு தேடி வந்து கைய காலை பிடிச்சி மறுபடியும் வேலைக்கு சேர்த்திருக்காரு. இப்ப கூட வயிற்று புள்ள தச்சையா இருந்து விடாபுடியா ஆபீஸ் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. போதுமா? லிங்கம்னா லிங்கம் தான். சும்மா சொம்ப சோப்பலாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. ஒரு புது ஏரியாவுக்குள்ள லிங்கம் போறான்னா
கலெக்டர் யாரு, அந்த கடைசி கிளர்க்கு யாருங்கிற வரைக்கும் ஜாதகத்தை தெரிஞ்சுட்டு தான் இறங்குவான் இந்த லிங்கம். அதனாலதான் இது வரைக்கும் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதுல தோக்காம தெற்கு, கிழக்கு, மேற்கு, இப்போ வடக்க, சென்னை வரைக்கும் வந்திருக்கிறேன். இது பாருங்க, என்ன பத்தின டீடைல்ஸ் எல்லாம் உங்களை சொல்றீங்க. பத்தி எனக்கு தெரியும் மேடம். உங்களை பத்தி தெரிஞ்சலாம் நான் தெளிவா பேசுதேன். என்ன பத்தி உங்களுக்கு தெரியல, அதனாலதான் தெம்பா தைரியமா பேசுதியே. தெரிஞ்சிருந்தா என் முன்னாடியே நீங்க நிக்க மாட்டீங்க மேடம். அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது சார். எனக்கு வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், என் ஏரியால அப்ரூவல் இல்லாத எதையுமே நான் அனுமதிக்கிறதா இல்ல. இந்த பாரு பாப்பா. ஏய், மரியாதையா பேசு. ஐயோ பாப்பா, என்ன கெட்ட வார்த்தையா? சரி, மரியாதையா பேசுதோம். இங்க பாருங்க தாசில்தார் அம்மா, எனக்கு இந்த மாதிரி சில்லோண்டோட டீல் பண்ணி பழக்கமே இல்ல. டைரக்டா எம்எல்ஏ, மினிஸ்டர், கலெக்டர்னு இப்படி டீல் பண்ணி தான் பழக்கம். யாருக்கு என்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் இந்த லே அவுட்டை போட்டிருக்கிறேன். இந்த அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் லே அவுட் போடுறது இந்த லிங்கத்தோட சரித்திரத்திலே இல்ல. நாளை காலையில உன் டேபிளுக்கு அப்ரூவல் ஃபைல் வரும். அதுல சின்னதா சத்யபிரியான்னு பச்சை மையில கையெழுத்து போட்டு அனுப்புவியான். இப்போ நீ கிளம்புவியான், சரியா? கையெழுத்து போட்டு அப்ரூவல் கொடுப்பேன்னு கனவு மட்டும் கண்டாத பாப்பா. யாருகிட்ட எப்படி வேலை வாங்கணும், யாரை வச்சு யாருக்கு பிரஷர் கொடுக்கணும் தெரிஞ்சுதான் இந்த தொழிலுக்கு வந்திருக்கோம். நாளைக்கு ஃபைல் வரும், அதுல நீ கையெழுத்து போடுற, புரிஞ்சுதா? அந்த அளவுக்கு முட்டாளா என் அப்பா ஒண்ணு என்ன வளர்க்கல. ஃபைல் வரட்டும், நான் என்ன பண்றேன்னு வெயிட் பண்ணி பாரு. ஏல, இங்க ஒருத்தனுக்கு அறிவே இல்லல. மாடு குடிக்கிற மாதிரி பிராண்டிய குடிக்கிறீல. வந்தவட்ட போமா ஜோலியா பார்த்துட்டு சொல்ல துப்பு இல்லையா உனக்கு? ரொம்ப மிரட்டலா பேசுச்சுன்னு. அட தூ, சாணி தின்னி போயிடுவா. லிங்கத்துக்கிட்ட வேலை பார்த்தா லிங்கத்துல பாதி அளவாவது தில்லு வேணும்ல. இனிமே எந்த சங்கூதி வந்தாலும் காரி துப்பி அனுப்பிடணும்ல. சரி. சரியால? எதுக்கு எடுத்தாலும் அண்ணா வர்றியா வர்றியான்னு போன் பண்ண கூடாது, புரிஞ்சுதா? புரிஞ்சுது. போய் வேலையை பாருங்களேன். அடி சக்கா நானா, இந்த வசந்தி இவளுகளை எங்க பிடிச்சாங்க? செமையா பிடிச்சிருக்காள. எப்ப கேட்டாலும் இத்ததும் செத்ததும்னா அனுப்புவா. இன்னைக்கு தான் சரியான ஆளுகளை பிடிச்சு அனுப்பியிருக்கா. அடிச்சுதுடா லக்கி பிரைஸ். லிங்கம் கார் எடுறா. வா மச்சான், உன்னை பாக்குறதே தெய்வத்தை பாக்குற மாதிரி ஆயி போச்சு. எங்க உன்னை ஆளையே காண? எல்லாம் வேலைதான். அக்கா எங்கேயும் நகர விட மாட்டேங்குதே. அது சரி, இந்த வருஷம் நான் ஊருக்கு போறேன், வரியா? அக்கா என்ன வேலை வச்சிருக்குன்னு தெரியலையே, கேட்டுதான் முடிவு பண்ண முடியும். சரி, நான் இனிமே தான் ட்ரெயினுக்கு டிக்கெட் புக் பண்ண போறேன். வரதா இருந்தா சொல்லு, உனக்கு சேர்த்து நான் டிக்கெட் புக் பண்ணிடுறேன். அது என்ன ஏதுன்னு கேட்டு சீக்கிரம் சொல்லு. சேர்ந்து போனோம்னா ஜாலியா போலாம், அதுக்காக சொல்றேன். போகணும் தான் இருக்கு. அண்ணா எடை போடுறீங்களா? லைன் முடிச்சிட்டு வந்துட்டியா? இன்னும் இல்லண்ணே, இன்னும் 4 தெரு பாக்கி இருக்கு. வெயிட் அதிகமாயிடுச்சு, அதான் போட்டு போலான்னு வந்தேன். சரி சரி, எடுத்து வையே. நீ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எடை போட்டுக்கலாம். நான் சரிண்ணே. வேற விஷயமா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ போயிட்டு வா. சரிண்ணே. அட, அதை வேற எடுத்து வைக்காம வந்துட்டோமா? அண்ணே, எல்லாத்தையும் இறக்கி முடிச்சிட்டேண்ணே. ஆ அந்த பாக்கி லைனே முடிச்சுட்டு வந்துடுறேண்ணே. போயிட்டு வா, போயிட்டு வா. என்ன மச்சான் அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? ஏதோ டாக்குமெண்ட் மாதிரி இருக்கு. பழைய பத்திரம்லாம் உங்க கடைக்கு வருது. என்னென்னமோலாம் வரும், எல்லாத்தையும் பிரிச்சு செக் பண்ணுவோம். பேப்பரை தரம் பிரிக்கிறப்ப இதெல்லாம் யூஸ்லெஸ் ஏரியாவுக்கு போயிடும்.
வீட்டு பேரு ஜெய்ஹிந்த் விலாஸ்னு போட்டிருக்கு. பேரே வேற மாதிரி இருக்கே. இந்த வீடு இருக்கிற ஏரியா பார்த்தோன்னு வச்சுக்கேன், அங்க ஒரு கிரவுண்டே கோடி கணக்குல போகும். வீட்டை வித்துட்டு பழைய பத்திரத்தெல்லாம் கழிச்சு போட்டிருப்பாங்க. வீணா இதை வச்சு கனவு காணாத. இல்ல எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இதை கொண்டு போய் அக்காட்ட கொடுத்தோன்னு வச்சுக்கேன், எனக்கு ஒரு அமௌண்ட் தரும். நீ திருந்த மாட்ட போ. அந்த கடை தான் பிரகாஷ். அண்ணா, என்ன சார் என்ன வேணும்? உங்ககிட்ட பேப்பர் போடுற ஒருத்தரை பத்தி விசாரிக்கணும். என்ன விஷயம்? ஏதாவது களவாடிட்டு வந்துட்டானுங்களா? சச்சா அதெல்லாம் இல்லண்ணே. இவங்க மச்சினிச்சு ஒரு அரியா பொண்ணு பழைய பேப்பரோட சேர்த்து இவங்க வீட்டு டாக்குமெண்ட்டையும் இறக்கி போட்டுருச்சுண்ணே. யார் அந்த பேப்பரை வாங்கினான்னு எங்களுக்கு தெரியாதுண்ணே. ஆனா மொத்தமா இங்க தானே போடுவாங்க. அதான் உங்களை தேடி வந்தேண்ணே. அண்ணா, வீட்டோட மூல பத்திரம் அண்ணா, அதான் தேடிட்டு இருக்கோம். இந்த ஏரியால பேப்பர் வாங்குறவங்க இங்க தானே பேப்பர் போடுவாங்க, அதான் கேட்டுட்டு போலான்னு வந்தோம். அட நம்ம மைக்கில் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இப்பதான் லைனுக்கு போயிட்டு வந்து பேப்பர்லாம் போட்டுட்டு போறாரு. போய் 5 நிமிஷம் கூட ஆகல. நீங்க வேணா அதுல இருக்கான்னு தேடி பாருங்களேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். வா பிரகாஷ் போய் தேடுவோம். பிரகாஷ் நல்லா தேடு பிரகாஷ். இங்கதான் கண்டிப்பா இருக்கும். நல்லா பாரு. அதானு பாரு. இல்லையா? நல்லா தேடு பிரகாஷ். அங்கெல்லாம் இருக்காடு பாரு பிரகாஷ். நல்லா தேடு. இல்லையாப்பா? இல்லண்ணா. அண்ணா, வேற எங்கேயாவது பேப்பர் இருக்கா? இல்ல சார், அவ்வளவுதான் சார். ரொம்ப முக்கியமான பத்திரண்ணா, என்ன செய்ய போறேனே தெரியலையே. நீங்க வேணா போங்க சார், நான் நிதானமா தேடி பாக்குறேன். கிடைச்சா நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். உங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க சார். சரிங்கண்ணா, நோட் பண்ணிக்கங்க. சொல்லுங்க. 98413. ஓகே. பத்திரம் கிடைச்ச உடனே தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா சார். சரி வரேண்ணா. வாங்கண்ணா. கிடைச்சா ஃபோன் பண்ணுங்கண்ணே. பண்றேன் சார். பார்த்து போ. அட இது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பத்திரம் தான் மச்சான். ரொம்ப ஆச்சரியமா இருக்க. அது எப்படி கரெக்டா இது உன் கண்ணில் மாட்டுச்சு? அதுக்கெல்லாம் மச்சம் வேணும். நான் இதை கொண்டு போய் அக்காட்ட கொடுக்க போறேன். அது எவ்வளவு பணம் தருதோ நம்ம ஷேர் பண்ணிக்குவோம். என்ன சொல்றேன்? மலையேற போனாலும் மாமன் மச்சான் தயவு வேணும்ல. நீ என்ன செஞ்சாலும் சரிதான் மச்சான் எனக்கு. அப்ப நான் உடனே போய் அக்காவை பார்த்துட்டு வரேன். வினோதினி, என் கூட வா. எதுக்கு? என் கூட வான்னு சொல்றேன்ல. இந்தா. என்ன மேடம் இது? நீயும் உங்க அக்காவும் வாங்க நடிக்கி உடம்பெல்லாம் வலிக்கும். இதை தேய்ச்சு மாத்திரையை சாப்பிடுங்க, வலி தானா பறந்து போயிடும். வாங்குடினா. ரோட்ல 1 வேன்னு போர்டு வச்சிருப்பாங்க. அது கவர்மெண்ட் வச்ச போர்டுன்னு யாரும் மதிக்க மாட்டாங்க. இந்த வீட்ல 1 வேன்னு போர்டு மட்டும் தாண்டி வைக்கல. ஆனா இந்த வீட்டுக்கு வர பொம்பளைங்களுக்கு 1 வே மட்டும் தான். இங்க இருந்து யாரும் அவ்வளவு சீக்கிரம் வெளியே போக முடியாது. மேடம், நாங்க அந்த மாதிரி லேடிஸ் ஆனாலும் லேடிஸ் தானே. அதுக்கு தானே என்கிட்ட வந்து மாட்டிருக்கீங்க. இங்க வந்தா நீங்க அடங்கி தாண்டி ஆகணும். இல்லனா நீங்க அடங்கி போற வரைக்கும் அடிச்சு வழிக்கு கொண்டு வந்தே தீருவேன். உங்க அக்கா மாதிரி 100 மடங்கு கோவக்காரங்களை எல்லாம் மோட்டை அடக்குற மாதிரி அடக்கி வச்சிருக்கேன். உனக்கு உங்க அக்காவுக்கும் வேற வழியே இல்ல. போய் அவளுக்கு புத்தி சொல்லு போ. போடினா என்னடி பாக்குற? போய் அவ மனச மாத்திர வழிய பாரு. சம்மதிக்கலன்னா அடி விழுந்துகிட்டே தாண்டி இருக்கும். சம்மதிச்சா பணம் கொட்டோன்னு கொட்டும். எது வேணும்னு அவகிட்ட கேட்டு சொல்லு பா. போடி போடிங்கறல்ல. என்னடி? மாத்திரையும் தைலமும். எப்படி எல்லாம் வாழ்ந்தோம், எப்படி எல்லாம் இருந்தோம். திடீர்னு எதுக்குக்கா நமக்கு போய் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு? நம்மள பார்த்து யாராவது இந்த மாதிரி பேச முடியும்னு கனவு கூட கண்டிருப்போமா? இவ பேசுற பேச்சும் இந்த இடமும் நினைச்சாலே அப்படியே கொமட்டிக்கிட்டு வருது. மாட்டிக்க கூடாத இடத்துல மாட்டிக்கிட்டோமே. நம்ம வாழ்க்கை அவ்வளவுதானாக்கா? பாவ புண்ணியத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லாம தான் நான் இருந்தேன். ஆனா இப்பதான் அதெல்லாம் நிஜமா இருக்குமோன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு.
அந்த சங்கீதாவையும் லக்ஷ்மியையும் இந்த மாதிரி ஒரு இடத்துல தானே நாம மாட்டி விட்டோம். அவங்க எவ்வளோலாம் சித்திரவதையை அனுபவிச்சிருப்பாங்க. இப்ப அந்த பாவம் தான் நம்மள துரத்தி வருதுன்னு நினைக்கிறேன். ஓவரா பேசிட்டு இருக்க. இவ எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கட்டும், ஆனா நான் காயத்ரி. புத்தியில நிச்சயமா இவளை விட நான் பெரியவ. இவகிட்ட இருந்தன யார்கிட்ட இருந்து வேணா தப்பிக்க எனக்கு தெரியும். தப்பிக்க முடியும். வாங்கய்யா, வாங்க வாங்க. என்ன வசந்தி, எப்படி இருக்கிற? ஏதோ இருக்கேன்யா. வணக்கம் ஐயா, வாங்க. என்னடா? ஐயா, உங்களுக்கு குடிக்க சில்லுன்னு ஜூஸ் கொண்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் வசந்தி. இன்னைக்கு இழப்பு கொஞ்சம் கூடுதலா இருக்கு. ஏன், என்னாச்சுங்கய்யா? என் டிரைவர் இருக்கான்ல, அந்த ஆக்கங்கிட்டவனுக்கு பக்தி முத்தி போச்சு. வாசனைக்கு வண்டியில ஊதுவத்திய கொளுத்தி வச்சுட்டான். நான் அதை கவனிக்காம வண்டியில ஏறிட்டேன். 2 செகண்ட் தான், கப்புன்னு நெஞ்சில புடிச்சு. ஐயோ, அதெல்லாம் இருக்கட்டும். சொக்க தங்க மாதிரி தக தகன்னு போட்டால் அனுப்பிச்சு வச்சிய, எங்க அந்த 2? வாங்கய்யா, மேலதான் போ, போ, இருக்காங்க. போ. வாங்கய்யா. சே, தூர போ. அடடடடடா, சிலைன்னா தங்க சிலை மாதிரிலாம் இருக்கா வசந்தி? என் மூத்த தாரம் சொலலேமா மாதிரிலாம் இருக்கா? உங்களுக்கு பிடிக்கும்னு தெரியும்யா, அதனால தானே உங்களுக்கு போட்டோ அனுப்பி வச்சேன். வசந்தி, போட்டோல விட நேர்ல பிரமாதமெல்லாம் இருக்கா. பாப்பா, வயசு என்ன? கரண்ட் சாக்கடிச்ச மாதிரிலாம் இருக்கு. என்னத்துக்கு பொம்பளை பிள்ளை அடிச்சு வச்சிருக்க? உதடுல ரத்தமா இருக்கு. பொம்பளை பிள்ளை எப்படி அடிப்பிய? ரொம்ப முரண்டு பிடிச்சாயா, அதான் 4 தட்டு தட்டினேன். யாரு இவளா? எப்படிப்பட்ட குதிரைனாலும் இந்த லிங்கம் அடக்கிடுவான். நீ ஒண்ணும் கவலைப்படாத வசந்தி, எப்ப வச்சுக்குவோம்? சாயந்தரமா வாங்கய்யா, அதுக்குள்ள ஒரு வழியா அவளை கரெக்ட் பண்ணி வச்சிடுறேன். நீங்க சந்தோஷமா இருந்துட்டு போங்க. அது வரைக்கும் காத்துட்டு இருக்கணுமா? சரிதான், காத்துட்டு இருந்தா போகுது. விருந்து கிடைக்க போகுதுன்னா கொஞ்ச நேரம் பசியோட இருந்தா தப்பே இல்லை. பாப்பா, சாயந்தரமா வர்றேன். எல்லாம் வழி விடல. அண்ணா வணக்கண்ணா. இல்லை வலே, எப்படி இருக்க? அக்கா மேல ரொம்ப பாசம் போல இருக்கு. ஆமாண்ணா. என்னல கையில ஒரு பத்திரம் கிடைச்சது, அதான் அக்காட்ட கொடுக்கலான்னு வந்தேன். ஓஹோ, என்னடா அது? பத்திரம்க்கா, மூல பத்திரம்க்கா. என் மச்சானுடைய பழைய பேப்பர் கடை இருக்குல்ல, ஆமா. அங்க வந்துச்சுக்கா. ஒரிஜினல் பத்திரம்க்கா, ஜெய்ஹிந்த் லாஸ்னு போட்டுருந்துச்சு. ரெண்டு பேர் இதை தேடிட்டு வந்தானுங்கக்கா. ஏதோ முக்கியம்னு தோணுச்சு, அதான் எடுத்துட்டு வந்துட்டேன். கொண்டா பாப்போம். ஏயா, ஜெய்ஹிந்த் விலாஸ்னா டி நகர்ல ஒரு பெரிய வீடு இருக்கே, அதுவா? அதே தாம்ல. இன்னைக்கு மெட்ராஸ்ல பாதி ரியல் எஸ்டேட்டுக்காரனுக்கு இதுல தாம்ல பெரிய கண்ணு. லக்கி பிரைஸ் அடிச்ச மாதிரி வந்து மாட்டிருக்கு. வசந்தி, உண்மையிலே நீ அதிர்ஷ்டக்காரி தான். ஏயா, இத பத்திலாம் எனக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பொண்ணுங்க, பணம், அவ்வளவுதான். இந்த பத்திரத்தை பத்திரமா வை. இத வச்சு ஒரு விளையாட்டு விளையாட முடியுமான்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் மதிப்பு. பத்திரமா வைக்கணும். என்கிட்ட இருந்து இதை யாரும் எடுக்க முடியாதியா. நீங்க எப்ப கேட்டாலும் நான் தரேன். இது இங்கே இருக்கட்டும். சரி, நான் இப்ப கிளம்புறேன். சாயந்தரமா வர்றேன். ரெடி பண்ணி வை, சரியா? டேய், கிளம்புறேன்டா டேய்.
நாம எதுக்கு இங்க வந்து மாட்டணும்னு கவலைப்பட்டுட்டு இருந்தியே, இப்ப தெரியுது அதோட காரணம். அந்த ஆண்டவனும் அதிர்ஷ்டமும் இன்னும் நம்ம பக்கம் தான் இருக்கு வேணும். அதான் ஆண்டவன் நம்மளையும் இங்க அனுப்பி வச்சு ஜெயஹிந்த் விலாஸ் பத்திரத்தையும் எங்கேயே அனுப்பி வச்சிருக்கான். இப்ப புரியுதா? என்னால நம்பவே முடியலக்கா. சில விஷயங்கள்லாம் இப்படிதான் நடக்கும். நம்மள அடிச்சுட்டாங்களேன்னு வருத்தப்படாத, எல்லாம் ஒரு காரணமா தான். இனிமே இவகிட்ட சமாதானமா இருக்கிற மாதிரி நடிப்போம். அப்படியே ஜெயஹிந்த் விலாஸ் பத்திரத்தை திருடிக்கிட்டு தப்பிச்சிருவோம். நீ தைரியமா இரு. இப்பதான்க்கா எனக்கு போன உயிர் திரும்ப வந்த மாதிரி இருக்கு. இனிமே நான் தைரியமா இருப்பேன்க்கா. சொல்லியும் நீங்க யாரும் கேட்கல. பண்ணுங்க, எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட ஏன் நிறுத்துறீங்க? அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதானே அந்த சத்யா பிரகாஷ், அதான் உங்க சாகாஷ், நான் என்ன கதி பண்ண போறேன்னு நீங்க ஃபர்ஸ்டா பார்க்க முடியும். பண்ணியாச்சுல?